Hi students, welcome back to our Healthy Engineering YouTube channel. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் மூலம் நம்ம வந்து பிடி தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம ரொம்ப கோச் அப் சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பிடி அதோட கைடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ் கோச் அப் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சர்க்குலேட் பண்ணுங்க உங்களோட கலீக்ஸ் மத்தியில். அப்புறம் வந்து தமிழ் கோச் அப் செஷன்ஸ் வேணும் உங்களோட பிடிக்கு. நீங்கள் பிடி மூலமாக அப்ராட் எஸ்பெஷலி ஆஸ்திரேலியா கனடா மாதிரியான நாடுகளுக்கு போக இருக்கீங்க. யூ ஹாவ் அ கட் அவுட். உங்களுக்கு நீங்கள் ஒரு 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 ரேஞ்ச் வச்சுருக்கீங்க. ஈச் 5, ஈச் 6, ஈச் 7, ஈச் 8, ஈச் 9 அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாட்ஸ்அப் மூலம் வந்து நம்மளோட கண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இனிஷியலி வந்து நம்ம உங்களை அனலைஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை எந்த குரூப்பில் போட்டால் சூட்டபிளாக இருக்கும் கோச் அப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட குரூப்பில் பார்த்து நம்ம கண்டினியூஸாக வந்து கோச் அப் செஷன்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். வி ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் கன்வீனியன்ட் அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள். நம்மளோட சார்ஜஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்காது. வெரி கன்வீனியண்டாக தான் இருக்கும். கிளாஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து கோச் அப் செஷன் கிளாஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு எப்போ ஃப்ரீ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெடியூல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். மந்த்லி பேமெண்ட்னா ஜஸ்ட் புட் அன் என்கொயரி. நீங்கள் வந்து எங்களை என்கொயர் பண்ணுங்க, வி வில் கெட் பேக் டு யூ. ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் ஃபில் இன் த பிளாங்க் செக்ஷனில் 3வது எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போய்கிட்டு இருப்போம் 3, 4, 5, 6, 7 சொல்லி தீஸ் ஆர் சம் மினிமம் லெவல் எக்ஸசைசஸ். ஸோ இதை மாதிரி இந்த மினிமம் லெவல் எக்ஸசைஸ் மட்டுமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைசஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த பிடிஇ பற்றி, இந்த எஸ்பெஷலி ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மினிமலிஸ்டிக்காக நம்ம உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஐடியாஸ். இந்த மாதிரி தான் வரும், இதை எப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ எக்ஸாமில் என்ன வரும், நீங்கள் அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், மற்றது அதுக்கு ஈக்குவலான வெயிட்டில் வர கொஷின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது எல்லாமே வந்து நம்ம வந்து நம்மளோட பிடிஇ தமிழ் கோச் அப் செஷன்ஸில் தான் பண்ணுறோம். ஸோ கண்டாக்ட் அஸ் அண்டு நம்ம வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ட்ரீம் ஸ்கோரை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3 ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கம் பேக் டு த செஷன்ஸ். எவ்ரிபடி ஈட்ஸ், அதாவது உங்களுக்கு புரியுது, எல்லாருமே சாப்பிட்றோம். ஈட்ஸ் அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல முடியறதால இந்த வேர்ப் வந்து எஸ்ல முடியுது. ரைட், தட்ஸ் a tip. And consumers increasingly try to consider dash, அதாவது கன்சியூமர்ஸ் நுகர்வோர் இன்க்ரீசிங்லி ட்ரை மிகவும் அதிகமாக அதிகரித்து கண்டிருக்கு. இன்க்ரீசிங்லி ட்ரை அதிகமாக ட்ரை பண்றாங்க. To consider the dash effects of their food choice. To consider the in a dash spiritual effects of their food choices are economical, environmental, material. So environmental effects of their food choice. ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா அவங்களோட ஃபுட்ஸ் சாய்ஸஸ் வரதுக்கான சான்சஸ் கிடையாது. மெட்டீரியல் ரிலேட்டடா ஃபுட் சாய்ஸஸ் நம்ம பேச மாட்டோம். ஒன்று எக்கனாமிக் ரிலேட்டடா, அப்படி இல்லாட்டி என்வாயன்மெண்டல் ரிலேட்டடா. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வரலாம். இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் சென்டென்ஸ் டு சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கன்ஃபியூஸ் ஆகுற சுச்சுவேஷன்ல இதுவும் வரும் இதுவும் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லீவ் த ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை விட்டுட்டு கோ ஆன், அந்த மற்ற மூவ் ஆன் வித் தி அதர் ரிலவெண்ட் செக்ஷன்ஸ். மற்ற செக்ஷன்ஸுக்கு நீங்கள் போங்க. ஸோ அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஐடியா வரும், நம்ம முதல்ல விட்டுட்டு லீவ் பண்ணிட்டு வந்த அந்த ஏரியாவில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி. Effects of their food choice. For example, if you want to eat meat, how do your choice compare? எப்படி வந்து நீங்க இப்போ உரைச்சி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா உங்களோட சாய்ஸஸ் எப்படி வந்து மாறப்போகுது. That's what a group of researchers set out to, பாருங்க to வந்திருக்கிறபடியால நமக்கு இங்க ஒரு verb வரப்போகுது. Researchers set out to என்னது, ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, they discover, அதாவது அவங்க கண்டுபிடிக்க போறாங்க இந்த விஷயத்தை. ரைட். ஸோ கன்சிடர் த என்ன எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எஃபெக்ட் இல்லை, உணவுகளால் வாரது இந்த என்வாயன்மெண்டல் எஃபெக்ட், அதாவது இந்த சூழல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி நாம இங்க பார்க்க போறோம். And they found that raising one animal is dramatically more environmentally draining them all the others, cows.
அதாவது ஃபவுண்ட் தட் அந்த சயின்டிஸ்ட்மார் என்னத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரைசிங் ஒன் அனிமல் இஸ் dramatically more environmentally during all the others. அதாவது ஃபவுண்ட் ரைசிங் ஒன் அனிமல் இஸ் dramatically more environmentally, அதாவது சூழல் சார்பாக அவை வந்து மிகவும் குறைவடைந்து போகுது, நலிவடைந்து போகுது என்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. The researchers in proceeding of National Academy of Science, அப்ப இந்த National Academy of Science வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த ரிசர்ச். The scientists noted that the challenge in accessing data and creating materials and can be compared across livestock to potato, wheat and rice dash. அப்ப பாருங்க இந்த டேஷ்ல என்ன மிக பொருத்தமாக இருக்குது, டேஷ் கன்சம்ஷன் ப்ரொடக்ஷனா. அப்ப இங்க பாருங்க கன்சம்ஷன் வரும், ப்ரொடக்ஷன் வரும். கரப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு கரப்ஷன் சொல்றது மிகவும் பலதடைய நிலை. இன்வென்ட்ரி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பாருங்க இந்த சென்டென்ஸ் மீண்டும் பாத்தீங்களா இருந்தா the researchers in the proceeding of a National Academy of Science, the scientists noted the challenge in accessing data and creating metrics that can be compared across livestock and potato, wheat and rice. என்ன நடக்க போகுது, wheat and rice consumption production, potato, wheat, rice production சொல்லி வரப்போகுது. They settled on national data for US Department's Agriculture, the Interior Energy. The team calculated the production cost by assessing law area. அதாவது அவங்க எதை கால்குலேட் பண்றாங்க, உங்களுக்கு வர வேண்டிய இந்த கால்குலேட் ப்ரொடக்ஷன் பை காஸ்ட் அண்ட் லோ ஏரியா, வாட்டர் நீட். assessing. They also analyze greenhouse gas நம்ம எப்படி சொல்லுவோம், greenhouse has emissions அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சேர்த்து வார சொல்லுதல், conjunctions மாதிரி இங்க வாரது. Producing pork, poultry, eggs. அப்ப இப்பயும் வந்து போக்குன்னு சொன்னா பன்னிறைச்சி, போல்ட்ரின்னு சொல்றது வந்து நம்ம இந்த பால் கறந்து முட்டை எடுத்து செய்யறது. Eggs and dairy were between 2 and 6 times left efficient the growing potatoes, wheat and rice. And in the current dash system, in the current என்ன system, in the current agricultural system, beef. ஏன் அக்ரிகல்ச்சர் நம்ம செலக்ட் பண்ணினா மெத்தட் பாருங்க, அன்கிராமட்டிக்கல், டெர்மினல், இம்பேபிள், மீனிங் தெரியாத சில சொல்லுகள் கூட இருக்குது. ஸோ யூ கேன் லீவ் இட் அண்ட் யூ கேன் ஹேண்டில், ஆல்வேஸ் ஸ்டிக் வித் த வேர்ட்ஸ் வாட் எவர் யூ நோ த மீனிங்ஸ். பிஃபோர் யூஸ் 28 times more land, மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 11 times more water and 6 times more fertilizer, அளவுகள் சொல்றாங்க. And the average of other categories of livestock, right? So cattle ranching along creates fight themselves to create the gas emissions. The researchers hope this data will help consumers make informed choices and policymakers can create that can reduce the environmental costs of what we eat. அப்ப இது வந்து ஒரு என்வாயன்மெண்ட் சார்பான மிகவும் ஒரு ஆழமான ஒரு பந்தியாக இருக்க போகுது. நம்ம போட்ட ஆன்சர்ஸ் எல்லாம் சரியான ஒரு செக் பண்ணி பார்ப்போம். பட் எஸ், நம்ம அந்த மீனிங் எல்லாம் விளங்கி போட்டதால எல்லாமே சரியாக வந்திருக்குது. ஸோ அகெயின் பார்த்தீங்களான்னு சொன்னால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியே தான் எல்லா கொஸ்டினும் வரும் இல்லை, தேர் வில் பி டஃப் கொஸ்டின்ஸ். இதில் வந்து கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து தான் கொடுக்குறோம். நம்ம வந்து உங்களுக்கு இந்த செஷன்ஸ் நம்ம இப்படி பண்ணுறோம் தமிழில்ன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த மாதிரியான ஃப்ரீ கோச்சப் செஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட டியூட்டி ஃப்ரீ கோச்சப் செஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அதே டைம் எங்களை வாட்ஸ்அப்பில் கண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிடியை நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் அண்ட் வி வில் பி ஏபிள் டு ப்ரொசீட் வித் த கோச்சப் தமிழ் கிளாஸஸ். நம்மளோட தமிழ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடி ஃபுல் கோச்சப்பும் தமிழ்லேயே வந்து நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் கோச்சப் வேணும்னு சொன்னால் எங்ககிட்ட வாட்ஸ்அப் நம்பரில் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.